இன்றைக்கி மருதநாயகம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயம். ஒரு காலத்தில் இந்த மருதநாயகத்தை அவர் உருவாக்கப்பட்ட பாடு. சுந்தர்சி வந்து இப்போ லிஸ்ட்லேயே இல்லையே. ரஜினி வந்து ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் கூட ட்ராவல் பண்ணுறாரு. திடீர்னு எப்படி சுந்தர்சி அதுக்குள்ளே வந்தார் அப்படிங்கிற. இன்றைக்கி இந்தியாவிலே மிக முக்கியமான ஸ்டன் மாஸ்டர்ஸ்னால் அவங்க தான். ஹிந்தி படத்துலேருந்து ஆல் லாங்குவேஜ். பிரபாஸ் நாயுடு படம் வந்து ட்ராப் தான். அதை மறுபடியும் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அந்த பட நிறுவனமே ரொம்ப. ஹாய் ஹலோ வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, வலைபேச்சு திரு அந்தணன் அவர்கள் தான். கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய 71வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்காரு. அதை முன்னிட்டு RKFI வந்து அடுத்தடுத்து படங்கள் அப்டேட்ஸும் வெளியிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் பேச போறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கும். ஸோ 71வது கமலஹாசனின் பிறந்த நாள் எப்படி கொண்டாடினாரு? கமலஹாசன் பிறந்த நாள்னா அவர் கொண்டாடுவதை விட அவருடைய ரசிகர்கள் நிறைய கொண்டாடுவாங்க. ஒரு காலத்தில் அது வந்து ஒரு இலக்கிய திருவிழாவாக இருக்கும். இப்போ இந்த வருடம் அப்படி இருந்ததுன்னா இல்லை. ஒவ்வொரு வருடமும் அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த இரத்த தானம், கண் தானம், உடல் தானம், அது இல்லாமல் வந்து அவருடைய ரசிகர்களை கொஞ்சம் மேம்படுத்துவதற்கான வேலைகள்லாம் தொடர்ந்து செய்வார். இலக்கிய தொடர்பான விஷயங்களை பேசுவார். எழுத்தாளர்களை கொண்டு வந்து வச்சு பேச விடுவார் அவங்க முன்னாடி. ஸோ இதெல்லாம் ரொம்ப கிராண்டியராக நடக்கும். பட் இந்த முறை வந்து அவருக்கு ஸ்பெஷலான ஒரு பர்த்டே தான் அது. என்னென்னா, அவர் முதன்முறையாக எம்பியாக இருக்கிறாரு. எப்போவுமே வந்து அவருடைய கனவு, லட்சியம் அப்படின்லாம் பார்த்திங்கன்னா, அரசியலில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரணுங்கிறது தானே. அப்போ இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் போய் உட்காந்துட்டார்ல, அப்போ அவருக்கு வந்து அது ஒரு கூடுதல் ஸ்பெஷல் தானே. அப்போ இந்த பர்த்டேவே அவருக்கு ஒரு ஸ்பெஷலான பர்த்டேன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். எல்லாத்தையும் தாண்டி நாயகன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நாயகன் படம் வந்திருக்கு. அத்தனை வருடத்துக்கு முன்னாடி அந்த படத்தை பார்க்கும்போது என்ன உணர்வு நமக்கு இருந்துச்சோ அந்த உணர்வு சிந்தாமல் சிதறாமல் இப்பவும் இருக்குது. அதுதான் அந்த படத்தின் மீது நாம் வச்சுருக்கிற ஒரு மரியாதை. அந்த படம் வந்து அப்படி ஒரு உருவாக்கம். இது இப்பெல்லாம் படம் எடுக்கிறாங்களே, இவங்கெல்லாம் போய் இந்த நாயகன் படத்தை ஒரு 50 தடவை பார்க்கணும். உட்காந்து பார்த்தாங்கன்னா ஒரு படம் எப்படி எடுக்கணும், எங்கே ஓப்பனிங், எங்கே இன்ட்ரோலு, எங்கே கிளைமாக்ஸு, அது எப்படி ட்ராவல் ஆகணும், திரைக்கதைன்னா என்ன, அவ்வளவும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தயவுசெய்து கூட்டம் கூட்டமாக போக சொல்லுங்கள். ஸோ இப்போ தக் லைஃப் ஃபெயிலியர் ஆச்சு, அது நாயகன் 2ன்னு சொல்லி ஏதோ சொதப்பல் ஆச்சு. அதை ரிடீம் பண்ணுற விதமாக கமல் பர்த்டேக்கு நாயகன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா? என்னடா அது தக் லைஃப் படம் இப்படி ஆயிடுச்சேங்கிற வருத்தம் இருக்கும். அவரே அவர் படத்தை வந்து ஒரு தரக்குறைவாக எங்கேயும் பேசவும் முடியாது, அதுக்கு ரியாக்ட் பண்ணவும் முடியாது இல்லையா. ஸோ அதனால் நான் நாயகனை இறக்கி அந்த புண்ணை ஆத்துறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது தனி, அது தனி. கமல்ஹாசன் அவர்கள் 60 ஆண்டுகளுக்கு மேலே சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காரு. ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் சினிமானா ஸ்பெஷலாக என்ன சொல்லுவீங்க? வருஷ கணக்கில் உட்காந்து பேசினா கூட கமலுடைய சாதனைகளை நீங்கள் பேசிட்டே இருக்கலாம். இப்போ எதிர்வர்ற சந்ததி இருக்குன்னு வைங்களேன். இன்னொரு 50 வருஷத்துக்கு கமல் மாதிரி யாரையாவது நடிக்க சொல்லுங்கள், வாய்ப்பே கிடையாது. எவ்வளவோ படங்கள், சலங்கை ஒளிலாம் யாராவது யோசிக்க முடியுமா? இன்றைக்கி இருக்கிற ஒரு ஹீரோ சொல்லுங்கள், சலங்கை ஒளி மாதிரி நடிக்க சொல்லுங்களா? முடியாது. எத்தனையோ படங்கள், சிப்பிக்குள் முத்து, மைக்கேல் மதன காமராஜன், அதான் எல்லா ஜானர்லேயும் நடித்த ஒரே நடிகர்னால் கமல் தான். இப்போ நமக்கெல்லாம் வந்து எப்போவுமே இப்போ இளையராஜா, கமல் இவங்க எல்லாமே ஒரு மிகப்பெரிய அதிசயமாக தான் நம்ம பார்க்குறோம். இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் பிறந்தது தான் இவங்க பண்ண துரதிர்ஷ்டம் இல்லைன்னு வைங்களேன். இப்போ இவங்கெல்லாம் வெளிநாட்டில் பிறந்திருந்தால் உலகமே வியக்கக்கூடிய ஒரு பெரிய கலைஞனாக மாற்றி விட்டுருப்பாங்க. அந்த பப்ளிசிட்டி, அதை பற்றி பேசுகிறது, ஆராய்ச்சி பண்ணுறது அப்படின்னு கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய துரதிர்ஷ்டம் இங்கே வந்து பிறந்துட்டாங்க. அப்படி தான் இவங்க 2 பேரையுமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நிறைய விமர்சனங்கள் இருக்குது, அது வேறு. ஆனால் ஒரு கலைஞனாக, ஒரு பிறவி கலைஞனாக பார்த்தோம்னா இவங்களெல்லாம் அப்படி கொண்டாடணும். அதான் அவர் பண்ண எல்லா படங்களுமே அற்புதமான படங்கள் தான். ஓடிச்சு ஓடலைங்கிறதெல்லாம் 2வது விஷயம். அப்படி பார்த்தா கமல் வந்து ஆல்வேஸ் லெஜண்ட். ஓகே. ஸோ கமலஹாசன் 237 அன்பறிவு டைரக்ஷன், இதை பற்றி ஒரு சில அப்டேட்ஸ். கமலுக்கு வந்து ஸ்டன் மாஸ்டர் ஒரு பெரிய அன்பு எப்போவுமே உண்டு. அது என்ன காரணம்னு தெரியல. ஏற்கனவே ஒரு ஸ்டன் மாஸ்டரோட அவர் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அவருக்கு வந்து அவரை கூப்பிட்டு நீங்கள் படம் பண்ணுங்க, நான் கால்ஷீட் தரேன்லாம் சொன்னார். என்னென்னா, இப்போ இந்த விக்ரம் படம் வந்துச்சு இல்லையா, அதுக்கு வந்து அவங்க தான் ஸ்டன் மாஸ்டர்ஸ். அதை தாண்டி ஏன் நான் வந்து மாஸ்டர்ஸ்ன்னு அப்படி ப்ளூரலில் சொல்கிறேன்னா, அவங்க 2 பேரும் ரெட்டையர்கள்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரே மாதிரி இருப்பாங்க, ரெட்டையர்கள்.
இன்றைக்கி இந்தியாவிலே மிக முக்கியமான ஸ்டன் மாஸ்டர்ஸ்னால் அவங்க தான். ஹிந்தி படத்துலேருந்து ஆல் லாங்குவேஜ் படங்களில் டாப்பில் இருக்கிற ஸ்டன் மாஸ்டர்ஸ். இப்போ அவங்களுடைய ஒர்க்கை வந்து அவர் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கார். அவர் படங்களில் பார்த்துட்டே இருக்கார். டக்குன்னு ஒரு நாள் கூப்பிட்டு நீங்கள் ஏன் டைரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க ஏற்கனவே லாரன்ஸை வச்சு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடடா கமலே நமக்கு கிடைக்கிறாரேங்கிறது ஒரு பெரிய சந்தோஷமாக மாறிச்சு. ஓகே சார்னு சொன்ன பிறகு கமல் அவங்களோட டிஸ்கஷன்லேயே உட்கார ஆரம்பிச்சிட்டார். இப்போ அமெரிக்கா போனார் கமல், கூடவே கூப்பிட்டு போயிட்டார். அதே மாதிரி வந்து அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் இவங்களை கூட்டிகிட்டு போகிற காரில் போகும்போது பேசுகிறது, ஃப்ளைட்டில் போகும்போது பேசுகிறது அப்படின்னு சொல்லி பேசி பேசி ஒரு பிரமாதமான கதையை உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த கதை வந்து முதல்ல சொல்லப்பட்டது என்னென்னா, சத்தியமங்கலம் பகுதியில் எடுக்க போகிறோம், ஒரு மலையூர் மம்பட்டியான் மாதிரியான ஒரு கதைங்கிற மாதிரி ஆரம்பத்தில் சொன்னாங்க. அதற்கப்புறம் இப்படி மெல்ல வளர்ந்து இப்போ தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதிகளிலையுமே அந்த படத்தை நாங்கள் எடுக்க போகிறோம். முக்கியமாக சென்னையில் கூட அதோட ஷூட்டிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு கமல் படம் ஒரு பிரம்மாண்டமான படமாக அது உருவாக போகுது. ஒரு 70% ஃபைட்டு தான் அதில், ஒரு 30% தான் டாக்கி போர்ஷனு. ஓகே. ஸோ அடுத்த ஆர்கேஎஃப்ஐயோட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல், ரஜினி, நெல்சன் சேர்ந்து இயக்கும் படம். ஸோ அதை பற்றி இப்போ ஏதாவது சுவாரஸ்யமான தகவல் இருக்கா? அது இப்போ இல்லை, அதுக்கு முன்னாடியே ஒரு தகவலை அவங்களே கொடுத்துட்டாங்க ராஜ்கமலே. என்னென்னா, சுந்தர்சி இயக்கத்தில் ரஜினி நடிக்கிற படம், அதை வந்து கமலஹாசன் தயாரிக்கிறார், அவங்களுடைய ராஜ்கமல் தயாரிக்குது. சுந்தர்சி வந்து இப்போ லிஸ்ட்லேயே இல்லையே. ரஜினி வந்து ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் கூட ட்ராவல் பண்ணுறாரு, திடீர்னு எப்படி சுந்தர்சி அதுக்குள்ளே வந்தார் அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கு இருக்குது. இன்னொன்று வந்து ரஜினி இப்போ பி வாசு, கே.எஸ். ரவிக்குமார், ஸோ இந்த மாதிரி டைரக்டர்களோட தான் படம் பண்ணிகிட்டு இருந்தார். திடீர்னு அவர் என்ன பண்ணாருன்னா, இல்லை எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸோட ட்ராவல் பண்ணுறாங்க, நம்ம பேட்டனையே மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அவர் எங்கே மாறிட்டார். இப்போ அவங்களோட ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு பேட்டர்ன் ஒன்று வச்சுருப்பாங்க, இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. பட் இந்த யங்ஸ்டர்ஸோட அவர் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோன்னே அவருக்கே அது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. இப்படி ட்ராவல் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எப்படி சுந்தர்சி உள்ளே வந்தாருன்னா, இப்போது ரஜினிக்கே தோணும்ல, என்னடா அது நம்ம பாட்ட கலகலன்னு சில நேரம் நடிப்போம், ரொம்ப ஜாலியான படத்தில் நடிப்போம், சென்டிமெண்ட் நிறையா இருக்கும் படத்தில், திடீர்னு பார்த்தா கையில் அருவா துப்பாக்கின்னு கொடுத்து ஒரே ரத்த கலரியாக்கிட்டாங்களே நம்மளை, நம்ம கொஞ்சம் ஜனரஞ்சகமான படத்தில் நடிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் சுந்தர்சியை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இப்போது சுந்தர்சி ஏன் வந்தார் அப்படின்னா, தக் லைஃப் படத்தை ரிலீஸ் பண்ண விதத்தில், ஏன்னா அந்த படத்தை அவர் தான் ஓன் ரிலீஸ் பண்ணார் கமல், அதில் வந்து ஒரு பெரிய லாஸ். ஓகே. இப்போ இந்த லாஸை சரி கட்டுறதுக்கு ரஜினி டேட்டு தராரு. அப்போ சுந்தர்சி மாதிரி ஒரு டைரக்டர் வரும்பொழுது அவங்களுக்கு இன்னும் பட்ஜெட்டுக்குள்ளே படத்தை எடுத்து கொடுத்துருவார். இப்போ இதுவே வந்து வேற ஒரு டைரக்டர்னால் ஒரு பட்ஜெட்டை சொல்லுவாங்க, முடிக்கும் போது வேற ஒரு பட்ஜெட்டாக மாறி இருக்கும். பட் சுந்தர்சி வந்து ரொம்ப கைக்கு அடக்கமான ஒரு டைரக்டரு, மினிமம் கேரண்டி அவர். ஸோ அதனால் சுந்தர்சியை கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தினுடைய கதையை வந்து இப்போ தான் ஒரு லைன் தான் அவர் சொல்லியிருக்காரு, இன்னும் கதையை அவர் ரெடி பண்ணணும், அதற்குள்ளே அறிவிச்சிருக்காங்க. அவ்வளோ. இந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிக்கும் இந்த ரஜினி சுந்தர்சியில் வந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் வருது. அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, சுந்தர்சியும் ரஜினியும் எப்படி, இந்த ஒரு விமர்சனமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் யங் டைரக்டர்ஸோட தான் ரஜினி பயணிக்கிறாரு. ஸோ கூலியோட அப்செட்னால இப்போ மறுபடியும் ஓல்டு டைரக்டர்ஸ் கிட்ட போவோன்ற ஒரு முடிவா? இல்லைங்க, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி படம் பார்க்குறவங்க 18 வயசுலேருந்து 24 வயசு உள்ளவங்க தான் முதல்ல தியேட்டருக்கு வராங்க. ஒருவேளை படம் நல்லா இருந்தால் அப்புறம் ஃபேமிலி உள்ளே வருது. ஆனால் ரஜினி படத்தை ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி இப்போ அண்மை கால படங்கள் வருதுன்னா இல்லை. அதற்கு முக்கியமான காரணம், ஒரு பக்கம் நெல்சன், இன்னொரு பக்கம் லோகேஷ் கனகராஜ், இவங்க மாறி மாறி வந்து அவரை கெடுத்து வச்சுருக்காங்க. அவருடைய ரத்தத்தில் முக்கி தூக்கிட்டு வந்து வச்சிடுறாங்க. அப்போது எப்படி குழந்தைகள் உள்ளே வர முடியும்? நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், பல வருடங்களுக்கு பிறகு கூலி வந்து ஏ சர்டிஃபிகேட் படம். ஓகே. ரஜினி படம்னாலே குழந்தைகள் பார்க்குறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க, பெண்கள் பார்க்க விரும்புவாங்க, அதற்கே வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அண்மையில் கனடாவிலேருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், நாங்கள் வந்து ஒரு படம் பார்க்கணும்னா 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் போய் பார்க்கணும், ஏன்னா எங்கள் பகுதியில் தியேட்டர் கிடையாது, இருந்தால் கூட தமிழ் படம் வராது. அப்போ தமிழ் படத்தை நாங்கள் பார்க்கணும்னா 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போய் பார்க்கணும். அப்படி நாங்கள் கூலி படத்தை பார்க்குறதுக்காக நான், என் மனைவி, குழந்தை 3 பேரும் கிளம்பி போனால் என் குழந்தைய உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. என்னடான்னா படம் ஏ சர்டிஃபிகேட்டு. அப்போ என்ன பண்ண முடியும்? என் குழந்தை உள்ளே வராமல் நான் எப்படி படத்துக்கு போவேன்? ஆனால் நான் ரஜினி வெறியன். அப்போ என்ன பண்ணேன்னா, என்னுடைய குழந்தையும் ஒய்ஃபையும் வெளியில் உட்கார வச்சுட்டு நான் போய் படம் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ இந்த சங்கடம் இருக்குல்ல, இது உலகம் முழுக்க இந்த சங்கடம் இருந்துச்சு.
அப்போ ரஜினி யோசிப்பார்ல, என்னடா இது லோகேஷ் கனகராஜ் வந்து இப்படி ஒரு படத்தை கொடுத்துட்டாரு. இத்தனைக்கும் வந்து லோகேஷ் கனகராஜ்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி படம் வந்து ரஜினி சார் படங்களுக்கு செட் ஆகாது, அவருடைய ஆடியன்ஸே வேறு, கொஞ்சம் நீங்கள் ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு. முடியவே முடியாதுன்னு அவர் ரத்த காட்சிகளை குறைக்கவே இல்லை படத்தில். ஓகே. ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து கலகலப்பாக ஒரு படத்தை கொடுக்கணும்னு வந்திருக்காரு. வரட்டுமே, விடுங்களேன். ஓகே. இல்ல, சுந்தர் சி மேல என்ன விமர்சனம்னா, அரண்மனை சீரீஸ்ல ஒரு கிரிஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து இருக்கு. ஸோ ரஜினி தான் சுந்தர் சி வேணும்னு கேட்டாரா? ஆமாம்மா, ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ண விஷயந்தான் அது. நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே சினிமாவில் ஒரு தயாரிப்பாளர் இத்தனை கோடி போட்டாருன்னா, அந்த அத்தனை கோடியை நாம் திருப்பி கொடுத்துடணுங்கிற சிந்தனை உள்ள இயக்குனர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அதில் சுந்தர் சி முதன்மையான இடத்துல இருக்கார். அவரை பொறுத்தளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணி இந்த பணத்தை திரும்ப எடுத்து தயாரிப்பாளர் கொடுக்கணும், லாபகரமான படமாக அதை மாற்றணுங்கிறது தான் ஒரு நோக்கமாக இருக்குது. அப்போ இங்கே மினிமம் கேரண்டி எதுலெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேய் படங்களில் இருக்குது. இந்த ஆவி படங்களில் நீங்கள் ஹியூமர் பண்ணலாம், த்ரில்லிங்கை கொண்டு வரலாம், ஒரு ஒரு வேறு நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இதுக்குள்ளே கொண்டு வரலாம். ஸோ அப்படி வந்து ஒரு ஜானரை கொண்டு வந்து அதை ரசிக்க வச்சு அதை கலெக்ஷனாக மாற்றுறாரு அவர். அப்போ நீங்கள் அதை தானே பார்க்கணும். சினிமாங்கிறது பிஸ்னஸ் தானே. ஓகே. ஸோ லோகேஷ் கனகராஜை கைவிட்டாரா கமல் அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துச்சு. ஆனால் இப்போ நான் கைவிடலை அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அஜித் நடிக்க போறாரு, அதை வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிக்க போகுதுன்னு ஒரு செய்தி. இது எந்த அளவுக்கு உண்மை? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. லோகேஷ் கனகராஜ் அஜித்துக்கு கதை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. அது அவர் ஒரு பேட்டியிலே சொல்கிறாரு, நான் வந்து 100% அஜித் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு விரும்புகிறேன், அதற்கான முயற்சியில் இருக்கேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து ராஜ்கமல் தயாரிக்கிற படம்லாம் அவர் சொல்லவே இல்லை. ராஜ்கமலும் வந்து அஜித்தை வைத்து இப்போ படம் எடுப்பது சாத்தியம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, அஜித் கேட்குற சம்பளம் இருக்குல்ல, அது இன்றைக்கி வந்து ஒரு மார்க்கெட்டில் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப எடுக்க முடியாத ஒரு சம்பளமாக இருக்குது. ஏன்னா இப்போ அஜித்தினுடைய சமீப கால படங்கள் எதுவுமே ஓடலை. குட்பேடா கிளி மட்டும் தமிழ்நாட்டில் நல்லா ஓடிச்சே தவிர வேறு மாநிலங்களில் ஓடல. பெருசாக ஓடிடி சேட்டலைட் மார்க்கெட் பெருசாக இல்லை, அப்ராட்லேயும் ஒரு பெரிய கலெக்ஷன்லாம் இல்லை. அப்படி பார்க்கும் பொழுது அந்த படத்தினுடைய மொத்த செலவோடு கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த படம் லாஸ். அப்போ அவர் கேட்குற சம்பளத்தை கொடுப்பதற்கு எந்த தயாரிப்பாளரும் முன் வரலை. அப்போ கமல்கிட்ட மட்டும் அவர் என்ன குறைச்சி கேட்க போகிறாரு? அவர் கேட்குற சம்பளத்தை தான் கேட்க போகிறார். அப்போ கமல் வந்து இன்றைக்கி இருக்கிற பொசிஷனுக்கு கொடுக்க முடியாது. இப்போது ரஜினி படம், இப்போ சுந்தர்சி படம் இருக்கு இல்லையா, அந்த படமே பட்ஜெட் ரொம்ப குறைவாக தான் எடுக்கிறாங்க. மொத்த பட்ஜெட்டே 250 கோடி தான். ஓகே. நீங்கள் இதை கூலி படத்தோடு ஒப்பிட்டிங்கன்னா ஒரு 60% வச்சுங்களேன், ப்ளஸ் 40 தான் கூலி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த படமே அவ்வளோ பட்ஜெட்டாக குறைச்சி பண்ணுறாரு கமல். அப்படி இருக்கும்போது எப்படி அஜித்துக்கு அவ்வளோ பெரிய சம்பளத்தை கொடுத்து பண்ணுவார்? அப்போ லோகேஷ் கனகராஜ் சம்பளமே 50 கோடி கேட்டுக்கிட்டு இருக்காரு. கூலிக்கு முன்னாடி வந்து 60 கோடி 70 கோடிலாம் கேட்டார். இப்போ கூலியில் வாங்கின 50 கோடியே கொடுங்க போதுங்கிற அளவுக்கு இருக்கார் அவர். அப்போ அதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா பட்ஜெட் எங்கேயோ போகும். அதுக்கு பெரும்பாலும் சாத்தியம் இல்லை. பட் அஜித்தை வைத்து பண்ண மாட்டாரான்னு கேட்டால் அதுக்கு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. யாரோ ஒரு தயாரிப்பாளர் வரப்போகிறாங்க, அது பண்ண தான் போகிறாங்க. அது இப்போ நடக்கிறத காரியமாக இல்லை, பட் அதற்கான முயற்சியை பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்ததாக கமல்ஹாசன் அவர்கள் நடிக்கும் கல்கி 2, தீபிகா படுகோன் வெளில போயிட்டாங்க. யார் உள்ளே வர போகிறாங்க? இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? என்ன அதை பற்றி எனக்கு பெருசாக தெரியல. பட் கமல் வந்து அந்த முதல் பகுதியில் ரொம்ப குறைவாக தான் வருவார். அவர் கமல் தோற்றத்தை பார்த்திங்கன்னா கமலே ரொம்ப பரிதாபப்படுவார். என்னடா நம்மளை வந்து இப்படி காமிச்சிருக்காங்களே அப்படின்னு, ரொம்ப ஒல்லியாக விடன்னு ஒரு எலும்பு கூட்டுக்கு தலை வச்ச மாதிரி இருக்கும். அது வந்து சிஜியில் தான் பண்ணியிருக்காங்க, அது வேறு. பட் இருந்தாலும் தோற்றமாக பார்க்கும்போது என்னடா கமலஹாசனை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் ஒரு வழக்கமான கமல் இருப்பார்ல, அப்படி வந்து ஒரு வாட்ட சட்டமான ஒரு கமல் வந்து இந்த பகுதியில் தான் வராரு. அதுக்காக வந்து ஒரு கணிசமான நாட்கள் அவர் ஒதுக்கி கொடுத்துருக்கிறார் டேட்டு. ஸோ அதனால் கட்டாயமாக அந்த படம் வந்து படப்பிடிப்பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க. கமல் போர்ஷன் ஒன்றும் இல்லைன்னா கூட படப்பிடிப்பு போயிட்டுருக்கு. ரிலீஸ் டேட்டு எனக்கு கரெக்டாக ஞாபகம். ஓகே. மருதநாயகம், அதுக்காக தான் அவர் போய் எல்லாம் படிச்சுட்டு வந்தார். ஸோ அதுக்கான அப்டேட் இன்றைக்கி மருதநாயகம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயம். ஒரு காலத்தில் இந்த மருதநாயகத்தை அவர் உருவாக்கப்பட்ட பாடு, இங்கிலாந்துலேருந்து அந்த இளவரசி வந்தாங்க. இன்றைக்கி அப்புறம் அரசியாக மாதிரி ஆளே இல்லை, இப்போ இங்கே இறந்து போயிட்டாங்க. அப்போது அவர் எவ்வளவு கனவுகளோடு அவங்கள வந்து இங்கே வர வச்சுருப்பார்.
குதிரைகள் எல்லாம் அன்றைக்கி வந்தாங்க. கலைஞர் அப்போ சிஎம்மாக இருந்தார். அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே. அதெல்லாம் பார்க்கும்போதே கமல் அவ்வளோ எங்கே இருப்பார். அதுக்கப்புறம் அப்போ நாங்கள் பத்திரிகையாளராக இருந்த காலத்தில் வெளிவராத ஃபுட்டேஜ்னு கொஞ்சம் கமல் போட்டு காமிச்சார் எங்களுக்கெல்லாம். ஓகே. அதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு அவ்வளோ பிரமிப்பு. இப்போ பாகுபலியெல்லாம் என்ன பாகுபலி ஒன்றுமே இல்லை அது முன்னாடி. அப்படி இருக்கும் அந்த இதெல்லாம். அந்த எடுக்கப்பட்ட சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்கும்பொழுது எவ்வளோ பிரம்மாண்டமாக கமல் இந்த படத்தை பண்ணியிருக்காருன்னு நமக்கு தோணுச்சு. பட் பொருளாதார ரீதியில் அந்த படத்தை அதுக்கப்புறம் வளர்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஒரு கட்டத்தில் அது முடங்கி போச்சு. இன்றைக்கி வந்து க்ரீன் மேட் இருந்ததுன்னா போதும், நீங்கள் எடுத்துடலாம். ஆனால் பழைய கமலை நீங்கள் உருவாக்கி கொண்டு வர முடியுமான்னா முடியும். ஏன்னா இப்போ இன்றைக்கி டிஏஜிங் இருக்குது, ஏஐ வந்துடுச்சு. இப்போ ஏஐ வச்சு நீங்கள் பண்ண முடியும். அதுக்காக தான் கமல் போய் அங்கே படிச்சுட்டு வந்தது. அது மருதநாயகத்துக்காக தான் படித்தாரா இல்லை ஜென்ரலாக கமலை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒன்று புதுசாக வந்தால் அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவர், அதுக்காக போனாரான்னு நமக்கு தெரில. ஆனால் மருதநாயகம் வந்ததுன்னா நாமெல்லாம் பாகுபலியை பார்த்து வியந்து போய் உட்காந்துருக்கோம் இல்லையா. பாகுபலியே வியக்கக்கூடிய ஒரு படமாக வரும். ஓகே. சபாஷ் நாயுடு அவரோட மகளோட எப்போ நடிக்க போறீங்கன்றதுக்கு பதிலாக அந்த ஒரு படம் இருந்தது, அது ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ மீண்டும் அவங்க மகளோடலாம் இணைஞ்ச ஒரு படம் நம்ம பார்க்கலாமா? இல்லை, அதுக்கு தெரியல, அதுக்கு நம்ம போய் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஆனால் சபாஷ் நாயுடு படம் வந்து ட்ராப் தான். அதை மறுபடியும் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அந்த பட நிறுவனமே ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் மீண்டும் அதை எடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எதனால் அப்போ ட்ராப் ஆச்சு சார்? கமல் படத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். திடீர்னு டைரக்டர் சரியில்லை, வேண்டான்னு நினைப்பார். அல்லது அவர் வந்து எடுத்த வரைக்கும் போதும்னு நினைப்பார், போதும் வேறு படம் பண்ணலாம் பாரு. நிறையா அவர் ட்ராப் பண்ண படங்களே நிறையா இருக்குது. தலைவன் இருக்குன்றான்னு ஒரு படம் ட்ராப் பண்ணார். ஸோ இது மாதிரி வேண்டான்னு முடிவுண்டா அவ்வளோதான், தூக்கி போட்டுருவார். ஓகே சார். ஸோ மகளோட நடிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. ஏன்னா அது ரொம்ப ஹியூமரஸாக வரும்னு அந்த படம் வந்து எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ கமலோட அடுத்த படம் அப்டேட் என்ன? அடுத்த படம் அப்டேட்டு இந்த அன்பறிவு படம் தான். அதுக்கப்புறம் வந்து இந்த ரஜினி கமல் இணைகிற படத்துக்காக வெயிட் பண்ணி. ஸோ இதுதான் ரிலீஸ்க்கு வெயிட்டிங். கல்கியை தவிர பார்த்தீங்கன்னா அன்பறிவு தான். ஆமாம் ஆமாம். ஓகே சார். 60 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு இந்தியன் சினிமாவுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்காரு. 237th ஃபிலிம் வந்து வரப்போகுது. ஸோ கமல்ஹாசனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களோட இந்த வீடியோவை நிறைவு பெறுகிறோம். நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப்.